ஏதோ ஏமாத்தி லெமன்ஸோட கைய புடிச்சு இழுத்து விட்டு கேலோபியரி வந்து ஒரு கார்னர்ல ஒரு கோலை போட்டு ஏமாத்தி ஜெயிச்சு வந்துட்டீங்கிறது உலகத்துக்கு தெரிய விடு. கசிமிரோ ஆடுற ஆட்டத்துக்கு டெக்லன் ரைஸ் தாங்குவானா? டெக்லன் ரைஸ் ஆடுற ஆட்டத்துக்கு தான் நாங்க 3 பேர் தாங்குவாங்களான்னு தெரியல. நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்றீங்க. யுனைடெட் சப்போர்ட் பண்ணி பேசினாலுமே வந்துட்டு அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ஃபேன் பேஸ் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு கூட ஆர்சனலுக்கு என்ன சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களா? அதனால வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. போன வாட்டி வந்து யுனைடெடுக்கு சப்போர்ட் பண்ணி யுனைடெட் ஜெர்சி போட்டு அதுவும் தைரியமா 2-0 ப்ரெடிக்ட் பண்ற ஒரே மனுஷனா நான் இருந்தேன். அதே மாதிரி நடந்து முடிஞ்சிச்சு, சந்தோஷமா இருந்தீங்க. ஆனா இப்ப என் ஹார்ட்ல இருக்கிற கிளப் வந்து நான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அதனால வேற வழி இல்லாம இப்ப நான் ஆர்சனல் சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கிறேன். அதனால இந்த ப்ரெடிக்ஷன் ஃபுல்லா ஆர்சனல் சப்போர்ட் ஒன்லி. அதான் உன்னை வந்து அடி வாங்குறதுக்கு அடி ஆயிக்க. ஏன்னா சட்டையை போனர போட்டு வந்து ஜெயிச்சு கொடுத்துட்ட யுனைடெடுக்கு. இந்த தடவை சட்டையா போடல, அங்கேயே நீ அடி வாங்குறதுக்கான காரணம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்காங்க. போன வாரம் நீ ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி 2-0 வின்னர்ஸ்னு போட்டு அந்த கேம்ல வந்து கம்ப்ளீட் டாமினேஷனோட வந்தாங்க. எனக்கெல்லாம் எனக்கு மட்டும் இல்ல. அதாவது இந்த கேள்வி எப்படின்னா, சரி எனக்கு தான் நம்பிக்கை இல்ல, ஓகே. கமெண்ட்ஸ்ல இருந்த எல்லாரும் தான் சொன்னாங்க கௌதம் வந்து ரியாலிட்டி பேசுறாரு, சுபாஷ் வந்து டெலியூஷன்ல பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டெலியூஷன் வந்து பெரிய லெவல்ல வெளியே வந்துருச்சு. அந்த கேம் நான் வந்து ஒத்துக்கிறேன். அந்த லெவல்ல வந்து யாருமே எதிர்பார்க்கல. யுனைடெட் ஃபேன்ஸ் நம்பிக்கையா பேசுறவன போய் டெலியூஷன் சொல்லிட்டு மனசாட்சி இல்லாம இங்க பாரு, யுனைடெட் ஃபேன்ஸே கமெண்ட் சொல்லிட்டாங்க நீ மனசாட்சி இல்லாம தான் பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல. ஓகேவா? யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. ஏதோ நடந்துருச்சு, நடந்து போது சந்தோஷமா இருக்க வேண்டியதான். ஆனால் இந்த கேம்ல நான் யுனைடெட் பக்கம் போய்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா சிட்டி மாதிரி ஒரு கிளப்பையே வந்து அசால்ட்டா போட்டு பிரிச்சுட்டானுங்க. நீங்க எல்லாம் சான்ஸ் கிரியேஷனே ஒன்னும் பண்ண மாட்டீங்க. ஒன்னும் பெரிய லெவல்ல உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேமே உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சீசன்ல ஃபர்ஸ்ட் கேம் இதுக்காகவே எடுத்து வச்சிருக்கேன். அதான் சில விஷயங்கள் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல 22 ஷாட் எடுத்திருக்காங்க யுனைடெட். ஐ திங்க் தட் இஸ் தி மோஸ்ட் ஆர்சனல் ஹவ் எவர் கன்சீடர்ட் தி சீசன். ஃபுட்பால் ஆடுனதே அந்த ஒரு கேம்ல சூப்பரா ஆடுனாங்க. கண்டிப்பா சொல்லியா. அதான் 22 ஷாட்ஸ். நீங்க வந்து வெறும் 9 ஷாட் தான் அதுல கேம். அதுல கேம்ல 7 ஆன் டார்கெட். உங்களோட எக்ஸ்ஜி அதிகம், உங்களோட கம்ப்ளீட்லி அதிகம். ஏதோ ஏமாத்தி லெமன்ஸோட கைய புடிச்சு இழுத்து விட்டு கேலோபியரி வந்து ஒரு கார்னர்ல ஒரு கோலை போட்டு ஏமாத்தி ஜெயிச்சு வந்துட்டீங்கிறது உலகத்துக்கு தெரிய விடு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓகேவா? இந்த கேம்ல என்னதான் இருந்தாலுமே வந்து 1 வீக் ரெஸ்டோட யுனைடெட் பாய்ஸ் வராங்க. உங்க ஓமண்டல் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வந்து கடைசியில போய் தான் வூல்ஸ் கூட வந்து ஏதோ கோல்மால் பண்ணி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த டீம் வந்து ஒரு ஃபுல் ஃபோர்ஸோட வந்து உங்க டீம் கூட வந்து ஃபுல் ஃபோர்ஸோட வராங்க. நீங்க வந்து அங்க இங்க ஸ்கேம் பண்ணி வின் எடுத்துட்டு இருக்கீங்க. இங்க வந்து 4-0 5-0 அடிக்க வேண்டியத சிட்டிக்கு வந்து மனசாட்சியோட 2-0 விடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 கோல்ஸ் போட்டு இருக்காங்க. ஆனா அதுக்காகலாம் உங்கள்கிட்ட மனசாட்சி எதிர்பார்க்க கூடாது. புரியுதா? ஏன்டா நாங்க தான்டா விட்டு கொடுக்கணும், ஏதோ அவங்க விட்டு தர மாதிரி பேசிட்டு இருக்க. வரது எங்களோட இடத்துக்கு, எங்களோட காடுக்கு வந்துட்டு வேட்டையாட வந்துட்டு எங்க கிட்டதான் பர்மிஷன் வாங்கணும். இவங்க எல்லாம் வந்து கன்னர்ஸ் மாதிரி யாரோ தூக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க தான் அடி வாங்குவாங்க கடைசியில. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட் டெவில்ஸ்ல கோடாரி இருக்கு, வந்து ஒரே குத்து. புட்டாயிரா பா அந்த பாமே வெளியே வராது. சொல்றேன்டா, நான் யுனைடெட் சப்போர்ட் பண்ணி பேசினாலுமே வந்துட்டு அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ஃபேன் பேஸ் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு கூட ஆர்சனலுக்கு என்ன சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களா? அதனால வந்துட்டு இவங்களுக்காக பேசி கடைசியில நான் அடி வாங்கணுமான்ற நிலைமைக்கு போயிட்டேன் இப்ப நானு. வந்து சரி, இப்ப இந்த கேம் பக்கம் வருவோம். சாந்தமாவே பேசிட்டு போலான்னு இருக்கேன் இந்த வாட்டி. எங்க அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்போம். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனே அடிப்பண்டா. ஆமா, பட் இந்த கேமுக்குள்ள வரதுக்கு முன்னாடி மக்களே மறக்காம அந்த லைக் ஷேர் ஹைப் எல்லாம் நிறைய பேர் பண்ணீங்க. போன வீடியோல மறக்காம இந்த வீடியோலயுமே பண்ணிருங்க. அந்த கேம் சொல்லிட்டு அப்படியே அந்த கேமுக்குள்ள டைவ் அடிக்கலாம். என்னடா எதிர்பார்க்கிற? ஃபர்ஸ்ட் டேபிள் டாப்ல இருக்கீங்க, நீங்க பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணா சிட்டியை ஊடுறாங்க, சிட்டி ஊடுறாங்கன்னு பார்த்தா வில்லாவை ஊடுறாங்க. ஏதோ உங்க பக்கம் பயங்கரமா இந்த வருஷம் நீங்க தாண்டா அப்படிங்கிற மாதிரி லீக் போயிட்டு இருக்கு. போன வருஷம் நடந்த அதே மாட்டு தான். ஆனா வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு சிட்டியும் லிவர்பூல் 2 பேருமே வந்துட்டு இன்னும் மோசமா ஆடுறதுனால நாங்க தப்பிச்சிட்டு இருக்கோம். இதேதான் நடந்து போன சீசன். முக்கியமான டைம் வரப்ப இந்த மாதிரி அவங்க பாயிண்ட்ஸ் டிராப் பண்றாங்களா, நாங்க ஜெயிப்போம் எல்லாரும் எதிர்பார்த்திருப்பீங்களே, ஆனா அங்கேயும் ஒரு டிரா. இதேதான் போன வருஷமா நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த வாட்டியும் வந்துட்டு அவங்க நல்ல ஃபார்மோட வராங்க. நாங்களும் சரி அவேல போய் சான்சிரோல போய் ஜெயிச்சிட்டோம். அதனால வந்துட்டு நாங்களும் ஒரு பூஸ்ட்ல தான் வரோம்னு வச்சுக்கோயேன்.
சோ 2 இன்ஃபார்ம் டீம்ஸும் பேட்டில் பண்ண போகுது. ஒரு நல்ல விஷயம் ஆர்சனல் சைடுல நம்ம எதிர்பார்க்கலாம் என்னன்னா, ஸ்குவாட் வந்துட்டு ஃபுல்லி ஃபிட், ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபிட். கேலஃபியோரி, இன்காப்பியை தவிர அது 2 தான் நான் இன்னும் இப்போதைக்கு பார்த்திருக்கேன். இப்போதைக்கு நியூஸ் வரல, பட் மோஸ்ட் லைக்லி ஃபிட்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்கள தவிர்த்து ஃபுல் ஸ்குவாட் இருக்குதுடா. ஒன் ஏரியா லோன்ல அமிச்சிட்டாங்க. சோ அவனை தவிர்த்து எல்லாருமே அவைலபிளா தான் இருக்கிறாங்க. சோ ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்குவாட் இருக்குது. ஃபிட் ஸ்குவாட்லயே செகண்ட் முடிப்பீங்க, ஃபுல்லி ஃபிட் ஸ்குவாடு. நான் தெரியாதனமா போன வீடியோல டபுளான்னு கேட்டேன், அதுக்கு வேற நீ திட்டேன். கௌதம் ப்ரோ சும்மா இருங்க, டபுள்லாம் கிடையாது, குவாட்ரபிள் ஃபார் ஆர்சனல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்ஸ்ல வேற சொல்லியிருக்காங்க. நீ என்னடான்னா டவுன் பிளே பண்ணிட்டு இருக்க. ஐயோ நாங்க முதல்ல ஒரு ட்ரோஃபி ஜெயிக்கிறோம்டா ஆச்சா ஓச்சான்னு பேசிட்டு இருக்காங்க பாரு. கான்பிடன்ஸ் கமெண்ட்ஸ்ல இருக்கிற ஆர்சனல் ஃபேன்ஸ் கூட உங்களுக்கு இல்ல. என்ன சொல்றது உனைய? நான் சொல்றேன்டா, உண்மையிலே யுனைடெட் கொடுத்த ஹைப், அந்த அந்த ஒரு நம்பிக்கை இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் தெரியல. ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்லாம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சான்ஸ் கிரியேட் பண்றதுக்கு. எல்லாருமே வந்தாங்க, அந்த டீமுமே ஃபுல்லி ஃபிட் டீம் தான். லெஃப்ட் பேக் மட்டும் தான் இல்ல, வர்றாங்க, ஒன்னுத்தையும் கிரியேட் பண்ண முடியல, ஒரு ஷாட் ஒழுங்கா எடுக்க முடியல, வந்த ஷாட்டையும் வெளில எடுக்கிறாங்க. சோ வந்துட்டு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்குது அந்த சைடுல. இருக்கணும். ஏன்னா யுனைடெட் டிஃபென்ஸ பார்த்தாலே வந்து மிரண்டணும். ஏன்னா உங்களால நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டே தாண்ட முடியல. இங்க பாத்தீங்கன்னா ஹாலண்டையே வந்து லிசாண்ட்ரோ மார்டினஸ் சும்மா பாக்கெட் போடுற மாதிரி போட்டு சாப்பிட்டு பீரா சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருந்தா போன கேம்ல. நானும் பாக்குறேன், ஹாலண்டா டேய் லிசாண்ட்ரோ மார்டினஸ் உன்னை போட்டு புரட்டி எடுத்துட்டு போறான்டா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கேம்ல. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஹாலண்ட் அடிப்பானீங்க, யோக்கஸ் அடிப்பானே, எங்களுக்கே எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. அதனால வந்து நீ அவன மடக்கி ஒரு நிமிஷம் கிடையாது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. யாக்கரஸ விட்டா எங்கள்கிட்ட ஹெசூஸ் இருக்கான், ஹெசூஸ விட்டா இப்ப கை ஹேவர்ட்ஸ் இஸ் பேக், அவனும் இருக்கான். எல்லாருமே ரெடியா உங்க டீம்ல ஃபுல் ஃபிட் ஸ்குவாடோட நீங்க என்னதான் ஓம்ல இருந்தாலும் நாங்க வந்து கேரிக் பால் எப்படி அழகா போனோமா, 15 சான்ஸ் குவார்டியோலாவ மண்ட சொரிய விட்டோமா, டிக்கெட்டாக்க ஆடி அவன் முன்னாடியே ஆடணுமா. முன்னாடிதான் FA கப்ல வெளில போனாங்களே, அதுக்கு என்ன? நாங்க FA கப்ல வந்து மத்தவங்க அழுகுறாங்கடா, பிரைட்டன் காலை புடிச்சு அழுதாங்க, அதனால நாங்க விட்டு கொடுத்தோம். 3 காம்படிஷன் அதுல ஃபர்ஸ்ட் 1 போயிடுச்சு. இப்போ வந்து ரெண்டாவது காம்படிஷன் பேச்செல்லாம் சொல்லக்கூடாது. கேம் ஆடணும். இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது, என்ன உங்களுக்கு இது இருக்குது, ஆடுறதுக்கு என்ன இருக்குது? நீ என்ன இருக்கு என்ன இருக்குன்னா நாங்க வந்து டைட்டில் ஜெயிச்சு போறோம். நான் வந்து தாழ்மையோட கேட்டு என்னத்துக்கு நீங்க ஒரு தடவை ஜெயிச்சு போட்டு 15 வருஷம் சொல்லி காமிக்கிறதுக்கா? யுனைடெட் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ்ரா, சிகப்பு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எங்களுக்காக தான் சிட்டியா வந்து அவங்க அடிச்சிட்டாங்க 2-2. இப்ப சரி நம்ம ஜெயிச்சு என்ன பண்ண போறோம், நம்ம ஆர்சனல் தானே விட்டு கொடுத்தா நாங்க அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல மேல போயிடுவோம், அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நாங்க வேடிக்கை பாக்குறதா? டாப் 4 யார் வருது? டாப் 4 வேணும். டாப் 4 வர மாட்டீங்க, யுனைடெட் தான் வருவாங்க. அதுக்கு நான் கன்ஃபார்மா சொல்றேன். நானு யுனைடெட் வரணும்னா தான் உடனே அடிக்கணும், இல்லைன்னா எங்களுக்கு டாப் 4 கிடைக்காது. யுனைடெட் எடுக்கலாம் முதல்ல, அதுக்கு தான் வந்து கேமுக்குள்ளாரியே குறிக்கோளோட வராங்க. அதனால இவங்க தோத்து போனாலும் மேட்ச் ஆயிடும். இங்க பாருடா இன்னொரு ஸ்டாட் செம்மையா எடுத்து வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? யுனைடெட் வந்து வெர்சஸ் டாப் ஹாஃப் டீம்ஸ் திஸ் சீசன், அதாவது ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தா 22 கேம்ஸ்ல வந்து டாப் ஆஃப் டீம்ஸ் கூட வந்து 10 வாட்டி ஆடி இருக்காங்க. அதுல வந்து 15 பாயிண்ட் எடுத்தாச்சு. சரியா? சண்டை செய்யுதுன்னு ஆயிடுச்சுன்னா அவனால மயிரை கூட கொடுக்க முடியாது. பாட்டம் ஆஃப் டீம்ஸ் கூட தான் எங்களுக்கு வந்து பிரச்சனையா இருந்திருக்கு. ஏன்னா 12 கேம்ஸ் ஆடி 20 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஓகே, நீங்க என்ன பண்ணி என்ன இருந்து விட்டுருங்க. பாட்டம் ஆஃப் தான் பிரச்சனையா இருந்துக்கு. டாப் ஆஃப் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. லிவர்பூலையும் பீட் பண்ணியாச்சு, சிட்டியையும் பீட் பண்ணியாச்சு, உங்களையும் தான் அடிச்சிருக்கணும், ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. அதனால அதுல வந்து ஸ்கேம் பண்ணி பாயிண்ட் எடுத்து வந்துட்டீங்க. அதனால இந்த தடவை எங்களுக்கு டாப் ஆஃப் டீம், டாப் ஆஃப் த டேபிள் டீம்ல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. யுனைடெட் சும்மா ஸ்மால் டீம்ஸ் தான் இருந்தாப்புல காலை பிடிச்சி கெந்துறாங்க. ரைட்ல வந்து கெஞ்சினாங்க கொடுத்துட்டோம், ஃபுல்லம் வந்து கெஞ்சினாங்க கொடுத்துட்டோம், எவர்டன் கெஞ்சினாங்க கொடுத்துட்டோம். இந்த மாதிரி ஸ்மால் டீம்ஸ்ல எங்களுக்கு சண்டைக்கு வேணாம், நாங்க வேகல மேல இருக்கோம். நாங்களும் இந்த மாதிரி ஸ்மால் டீம்ஸோட தான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். கோல் போறப்ப பாரு, நாட்டிங்ஹாம் அப்புறம் சந்தர்லாண்ட் அவையில போய் ஸ்ட்ரகிள் பண்ணோம். பட் பெரிய டீம்ஸ்லாம் வந்ததுன்னு வைங்க, அது எப்படியாவது அடிச்சிடுறோம்டா. சோ அதான் பெரிய டீம். ஓ, அதை எப்படி அடிச்சிருவோங்கிற. அதாவது இந்த வாரம் வந்து ஒரு பெரிய நியூஸ் வந்துச்சு. கசிமிரோக்கு வந்து லாஸ்ட் 15 கேமா கிளப்ல வந்து 15 கேம் கிளம்புறேன்னு சொல்லிட்டாப்ல. கசிமிரோ ஆடுற ஆட்டத்துக்கு டெக்லன் ரைஸ் தாங்குவானா? டெக்லன் ரைஸ் ஆடுற ஆட்டத்துக்கு தான் நாங்க 3 பேர் தாங்குவாங்களான்னு தெரியல. நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்றீங்க. 1 vs 3மே அவர் போட்டு தள்ளிடுவான்டா. இதெல்லாம் என்னடா கம்பேரிசன்? அங்க வந்து முக்கியமான மேட்டர் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து 9 அசிஸ்ட் இன் பிரீமியர் லீக் ஆல்ரெடி. அவங்க வந்து கெவின் டெ ப்ரூய்னோட 20 அசிஸ்ட் ரெக்கார்டுக்கு போற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. பயமா தான் இருக்குது. ஆனா எங்க ஆளு நாங்க வந்து கொஞ்சம் இப்படிதான் தெம்பேத்தி ப்ளீஸ்ரான்னு நாங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஓடகாட எஸ்ஏ 2 பேருமே எதையாச்சும் பண்ணுங்கடான்னு ஒரு கோரிக்கை. எப்படி ஓடகாட ஆடினாத்தான் நீங்க எஸ்ஏ ஆட விட மாட்டீங்களா? எஸ்ஏ தான் 10 மேட்சா பெஞ்ச்லயே உட்கார வச்சிட்டீங்களே. ஓடகால ஆடி பெருசா இம்பாக்ட் வரல.
சரி அதனால வந்து எசே பெஞ்ச்ல போட்டிருக்கிய அப்ப ஏதாவது பண்றான் அவனை அமுச்சு விட்டா அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான். சோ வந்துட்டு ரெண்டுமே எங்களுக்கு வருத்தமா தான் இருக்குது உண்மையிலேயே. இங்க வேற யுனைடெட் பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். பாய்ஸ் தப்பி தவறி இந்த கார்னரை மட்டும் கொடுத்து போடாதீங்க. கார்னரையே கொடுத்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ஓன் கோல் போடாதீங்க. ஏன்னா இந்த கிளப் வந்து ஆரம்பிச்சிருங்க. நம்ம சீக்ரெட் மந்திரத்தை இப்பயே ஆரம்பிச்சிருங்க. ஓன் கோல், கார்னர் எல்லாம் நம்ம பக்கம் வரணும்னு உங்க பிரார்த்தனைய கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. அந்த மாதிரியே வந்து இவன் அந்த டெலியூஷன்ல அவன் ஒரு பக்கம் போயிட்டான். பட் யுனைடெட் வந்து லாஸ்ட் கேம் சூப்பர், சீரியஸ்லி சூப்பர் கேம். யுனைடெட் இவங்க வந்து ஹைலைன் ஆடினதை வந்து யுனைடெட் செம்மையா யூட்டிலைஸ் பண்ணி அழகா அத்தனை பால்ஸ் வந்து பின்னாடி தூக்கி 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 போட்டாங்க. நம்ம டைம் அண்ட் அகைன் பார்த்துருக்கிற ஒரே விஷயம் வந்து மிக்கல் ஆர்டெட்டா அகைன்ஸ்ட் மான்செஸ்டர் யுனைடெட் வந்து ஹைலைன் போறதே இல்லை. 2-3 தடவை நம்ம பார்த்துட்டோம். அது ஏன்னே தெரியல. ஃபார் சம் ரீசன் யுனைடெடுக்கு அகைன்ஸ்டா மட்டும் அந்த ஒரு டாமினேஷனை காட்டுறதுக்கு விருப்பப்படுறதே இல்லை ஆர்டெட்டா. ஸோ கோயிங் டு திஸ் கேம் நீ சொன்ன நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட வந்து டிரா ஆச்சு. பட் ஸ்டில் மற்ற டீம்ஸ் எல்லாம் வந்து கேபிட்டலைஸ் பண்ணாதனால யூ ஸ்டில் வென்ட் 1 பாயிண்ட் அஹெட். 6ல இருந்து 7 ஆயிடுச்சுன்னா யுனைடெட் வந்து சிட்டியை தோத்தனால அவங்க 7 ஆயிடுச்சு 1 பாயிண்ட். இப்ப இந்த கேமை வந்து வின் பண்ணா ஒரு செம பூஸ்ட் கிடைக்கும்னு தோணுதா? ஓகே நம்ம தானே இனிமேல் ஒரு ஹோம் ஸ்ட்ரெச்சுக்குள்ள போறோம் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா ஒரு பெரிய பூஸ்ட் வரும்னா எமிரேட்ஸ்ல எங்க ரெக்கார்டுமே இப்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது. சோ இங்க வந்து அவங்க ஜெயிச்சாங்கன்னா பெரிய பெரிய விஷயம். பட் சேம் டைம் எங்களுக்கும் கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல, எங்க ஹோம்ல இவ்வளவு நாள் நாங்க டிஃபீட் பண்ணல, யாருமே எங்களை டிஃபீட் பண்ணல, நாங்களும் உங்க செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். பட் இந்த கேம் வின் பண்ணிட்டோம்னா பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாம டெஃபினட்டா ஒரு பூஸ்டும் இருக்கும். இப்போ வரக்கூடிய கேம்ஸ்ல வந்துட்டு மிச்ச மீதி இருக்கிற சில கேம்ஸையும் வந்துட்டு நல்லபடியா ஆடி எப்பயாச்சும், ஏன்னா அந்த டெக்லன் ரைஸ்மே இதுதான் அந்த 0-0 டிராக் அப்புறம் செம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலாம். ஸோ எல்லாருக்குமே காமனா வந்து போன சீசன் மாதிரி இது ரெப்ளிகேட் பண்ணக்கூடாது, நாங்க அதுல இருந்து கத்துக்கினதை இந்த வாட்டி திரும்பவும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு தப்ப பண்ணக்கூடாதுன்றதுல விவரமா இருக்கிறாங்க, அதை மட்டும் சொல்லணும். யுனைடெட் வந்து போன மேட்ச் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. குன்யாவையும் டிராப் பண்ணி செஸ்கோவையும் டிராப் பண்ணி எம்போமோ ஃபால்ஸ் நைனா வச்சுட்டு வந்து அந்த கேம் ஆடினாப்ல. இட் வாஸ் செம்ம ஷாக் அது கேரிக்கு பத்தி யோசிக்கும் போது. இந்த தடவையும் அந்த மாதிரி ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குமான்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா ப்ரிடிக்டட் லைன் அப் எல்லாம் எடுத்து பார்த்தா திருப்பி அதே மாதிரி தான் வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஆனா வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஐ திங்க் யுனைடெட் வில் கோ அன்சேஞ்ச் ஃப்ரம் லாஸ்ட் கேம்டா. ஐ திங்க் கேரிக் வில் சே சரி சிட்டியோடைய இதைய டிஃபென்ஸை பிரேக் பண்றதுக்காக எம்போமோ ஃபால்ஸ் நைன் போட்டேன். இப்போ ஆர்சனல் வந்து அதே மாதிரி ஹைலைன் ஆடுவாங்களான்னு தெரியாது. ஒருவேளை ஆடினாங்கன்னா நம்ம அதே இதுல மாதிரி போயிடலாம். அப்படி ஆடல கொஞ்சம் டிராப் பண்றாங்கன்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் வந்து செஸ்கோ உள்ள கொண்டுறேன். செஸ்கோ உள்ள கொண்டாந்து வச்சுட்டு நாங்க வந்து எம்போமோ கிராஸ் போட சொல்லி குன்யாவை கிராஸ் போட சொல்லி அவங்களுக்கு எதுக்கு நம்ம ஆடலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஐ திங்க் யுனைடெட் வில் கோ அன்சேஞ்ச் ஃப்ரம் லாஸ்ட் கேம். ஆர்சனல் லைனப் எப்படி இருக்கும்? நான் ஒரே ஒரு வீக்னஸ் மட்டும் சொல்லிடுறேன் ஃபார் ஆர்சனல். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்க பண்ணலாம். என்னன்னா ஆர்சனல் வந்துட்டு இப்ப லாஸ்ட் 2-3 கேம்ஸ் நான் நோட்டீஸ் பண்ணேன். எஸ்பெஷலி இன்டர் கேம்லயே பார்த்தோன்னா ஃபுல்லா விங்ஸ் தான், ஃபுல்லா வந்து சேனல் அண்ட் சைட் டுவர்ட்ஸ் டச் லைன் தான் அவங்களோட கேமே இருக்குது. ஸோ மிட்ஃபீல்டர்ஸும் சரி டிஃபெண்டர்ஸும் சரி எல்லாருமே சென்டர் பேக்கே நான் சொல்றேன் எல்லாருமே சைடுக்கு போய் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மிட்ஃபீல்ட்ல ரொம்ப பெரிய கேப் ஆயிடுது. அந்த மிட்ஃபீல்டு ஒண்ணுமே எக்ஸிஸ்டன்டே இல்லை. மிட்ஃபீல்ட்ல இருந்து ஒரு பிளேவே போக மாட்டேங்குது. ஃபுல்லா ரைட் சைட்லயே இருக்குது சாக்கா பக்கத்துல, இல்லைன்னா எப்பயாச்சும் லெஃப்ட் சைடு ட்ரோசார்ட் பக்கம் மூவ் ஆகுது. ஸோ அந்த மிட்ஃபீல்டு எப்படியாச்சும் அவங்க வந்து யூஸ் பண்ணி அந்த அவ்வளோ பெரிய ஸ்பேஸை யூஸ் பண்ணி பில்டப் பண்ணி எதையாச்சும் பண்ண முடிஞ்சதுன்னா யுனைடெடுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. இதுதான் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் வீக்னஸ் ஃபார் ஆர்சனல் நான் சொல்லுவேன். ஆர்சனல் லைன் அப் படி இந்த வாட்டி என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ராயா இன் கோல் கீப்பிங், பென் ஒயிட் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கேன். பிகாஸ் லெஃப்ட் பேக் யாரும் இல்லை. ஸோ சலீபா, கேப்ரியல் அண்ட் டிம்பர் லெஃப்ட் பேக்கு, ஜூபமெண்டி, டெக்லன் ரைஸ், ஓடகார்ட் இதுதான் மிட்ஃபீல்ட். சாக்கா, மார்டினெல்லி அண்ட் யோக்கரஸ். பட் மார்டினெல்லி அண்ட் டவுட்டா இருக்குது, மேபி ட்ரோசார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து சாக்கா, ட்ரோசார்ட் அண்ட் யோக்கரஸ் இதுதான் ஸ்டார்டிங் லைனப். அப்படியே யுனைடெட்கோ சொல்லிடுறேன். லாமன்ஸ், டாலோட், மெக்வயர், லிசாண்ட்ரோ மார்டினஸ், லூக் ஷா 4 at the back, காசமீரோ, மெய்னோ, அமத் தியாலோ, ப்ரூனோ பெர்னாண்டஸ், டோர்கு அண்ட் எம்புஎம்ஓ. ஸோ டோர்கு ஒன்னு ஃபார்வர்ட்ல அனுப்புறாங்க லாஸ்ட் கேம் பண்ண மாதிரியே. ஸோ அது ஒரு பெரிய இம்பாக்டா இருந்துச்சு அவங்களுக்கு. எனக்கு வந்து கோபி மெய்னோவும் கசிமீரோவும் 2 டபுள் பிவட் மாதிரி ஆடிட்டு 4-2-3-1 ஃபார்மேஷன்ல போவாங்கன்னு நினைக்கிறேன். வித் டோர்கு இந்த பக்கம் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் அண்ட் அவங்க வந்து மேல வந்து டாலோ ஆடுற மாதிரி வந்து 4-2-3-1 ஃபார்மேஷன்ல வந்து போவாங்க வித் எம்புஎம்ஓ அப் டாப். வெரி இன்ட்ரெஸ்டிங். செம்ம டாக்டிக்கல் பேட்டலா இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. பட் நான் ரிப்பீட்டடா சொல்ற ஒரே விஷயம், யுனைடெட் ஹேவ் டு ஸ்கோர் த ஃபர்ஸ்ட் கோல். ஃபர்ஸ்ட் கோலை மான்செஸ்டர் யுனைடெட் போடலைன்னா ஐ எம் சென்சிங் அ வெரி வெரி டிஃபிகல்ட் கேம் ஃபார் யுனைடெட். ஏன்னா ஃபர்ஸ்ட் கோலை போட்டா மட்டும்தான் நீ வந்து ஆர்சனல்ல பிரேக் ஓப்பன் பண்ண முடியும். அவங்க எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுப்பாங்க, பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா ஸ்பேஸ் கிடைக்கும், நீ சிட்டி கூட பண்ண கேமை அப்படியே நீ ரெப்ளிகேட் பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட் கோலை எப்படியாச்சும் கார்னர்லயோ ஃப்ரீ கிக்லயோ ஏதோ ஒரு செட் பீஸ்லயோ எப்படி ஸ்கோர் பண்ணாலுமே வந்து யுனைடெட் வந்து வில் பி இன் தி அசெண்டன்சி. அதிலிருந்து யுனைடெட் வில் டேக் ஓவர் த கேம். என்னைய பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட் வில் எண்ட் இன் அ டிரா. 1-all டிரா, 2-all டிரா அப்படின்னு எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற? வாய்ப்பே இல்லை, இந்த வாட்டி 2-0 டு தி ஆர்சனல் நடக்க போகுது. கட்சி மாறிட்டா மக்களே. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி காமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த கேம் வீக்கை முடிச்சிட்டு நாங்க நெக்ஸ்ட் வீக் உங்களை வந்து மீட் பண்றோம். அன்டில் தென், பாய்.